நாட்டுப்புற பாட்டுல கிராமிய பாட்டுல ஊர் ஊரா வச்சுட்டு இங்க எல்லாம் தூத்துக்குடி புதுக்கோட்டை வந்து நாட்டுப்புற பாட்டு ஒரு ஜிப்பா போட்டு இடையில ஒரு கட்டி கட்டிக்கிட்டு ஆமா ஏ வந்தியலா தூத்து பாட்டு வந்தியலா அண்ணமாரு தம்பி மாறு அருமையுள்ள அக்கா மாறு அண்ணமாரு தம்பி மாறு அருமையுள்ள அக்கா மாறு பாட போற பாட்டு தாளத்தோடு சேர்த்து பாட போற பாட்டு தாளத்தோடு சேர்த்து நாட்டுப்புற பாட்டெல்லாம் பாடுவேன். ஏன்னா காந்தி கிராமத்துல தமிழ்நாட்டிலே முதல் பரிசு வாங்கினவன் சின்ன பையன் இல்லை. அப்ப அந்த கிராமிய பாட்டு பாடும்போது ஒரு பாட்டு இடையில என் கடவுள் என்ன உயிர் கொடுத்த கடவுள்னு ஒரு பாட்டு பாடும்போது எல்லாரும் இப்படி பாப்பா என்ன ஐயா ஐயான்னு பாடிட்டு இருக்கிறான் இது இந்த சாமி அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஐயா பாட்டே கிடையாது. ஐயாவுக்கு ஒன்று பாட்டு பாடணும்னா நானும் சங்கரபாண்டியன் ஐயா கச்சேரி வச்சுப்போம். அது கச்சேரியில் என்ன பாடுவோம் தெரியுமா? ஆமா ஊருக்கு கொடுத்த மடக்கோடி கொடுத்த வேண்டி உங்களை பங்கோடி வந்தேன் கரையில் நாண்டி என்ன பாட்டு மாங்குயிலே பூங்குயிலே அவரு இப்படி பாடுனா நான் உடனே விடுவேனா நானும் ஒரு பாட்டை போடுவேன். ரெண்டு பேரும் மேடையில இருந்து தான் நடக்கும். ஆமாம் அப்போ நினைப்பேன் இப்படிதான் ஐயா வழி போகணும். ஆமாம் எதையாவது ஒரு மாற்றம் போடுவோன்னு இந்த பாட்டை திருமணியே பாடணும். ஒருத்தரும் அதிகமாக கேட்கல எங்கள் ஊர்லேயே கேட்பேன். அதுக்கு போற பார்த்தேன் நம்ம நாட்டுப்புற பாட்டில் கொஞ்சம் எடுத்து விட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கிராமிய பாட்டுல அதை அப்படியே மாத்தி தன்னன்னா தீனந்தன்னானே தனக்கான தன்னன்னா தீனந்தன்னானே அவ்வளவுதான். அன்னைக்கெல்லாம் 10 கேசட் போடுறது பெருசு. இந்த பாட்டு வெளியில வந்ததுதான் 300-400 கேசட் அன்னைக்கு போயிட்டே இருக்கு திருவிழாவில். அவ்வளவுதான். நம்ம விடுவோமா? உடனே அதே பாணியில நாட்டு சேனங்கள் எல்லாம் நலமாய் வாழவே வரும் ஐயா, நாட்டு சேனங்கள் எல்லாம் நலமாய் வாழவே வரும் ஐயா, பட்டையும் படிக்க எனக்கு நல்லருள் வரும் ஐயா, பட்டையும் படிக்க எங்களுக்கு நல்லருள் வரும் ஐயா, எட்டு கட்ட சுதி எனக்கு மட்டெடுத்து தாரும், எட்டு கட்ட சுதியில் எங்களுக்கு மட்டெடுத்து தாரும், முத்த பரிவாரம் ஐயனே முத்தி தாரும் ஐயா, முத்த பரிவாரம் ஐயனே முத்தி தாரும் ஐயா. மாறி போனதுதான். ஆமா தூத்துக்குடி திருநெல்வேலி அப்படி தென்காசி மக்கள் எல்லாம் நம்மள ஒரு பாட்டுக்காரனை ஏத்துக்கிட்டு அப்புறம் தான் 4-10 பாட்டு பாடுறதுல 2 பாட்டு அழகா வைப்போம். அது நம்ம ஆத்ம திருப்தி. மீதி எல்லாம் ஆட்டமும் பாட்டமும் தான். அதுலதான் ஏடி வா ஓடியா ஓடியா அதுல ஒரு பாட்டு இப்ப தம்பி பாடுவோம் பாருங்க பாரு.